பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم قال جبرائيل عليه الصلاة والسلام من أدرك شهر رمضان فمات فلم يغفر فأدخل النار فأبعده الله وقل آمين فقلت آمين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்துடைய 13வது பிறையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதுவரை நாம் நோற்ற நோன்பை, நாம் தொழுத தராவீகளை, நாம் செய்த தான தர்மங்களை வல்ல இறைவன் கபூல் செய்வானாக. மீதமுள்ள தினங்களிலும் இது போன்ற நோன்பு நோற்பதற்கும் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதற்குமான நல்ல ஆரோக்கியத்தையும் அவனுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்வதற்கான பொருளாதார விஸ்தீரணத்தையும் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, பொதுவாக ரமலான் என்றாலே ரமலானை 3 பகுதிகளாக பிரித்து 3 பகுதிகளிலும் 3 செய்திகளை அல்லாஹு தாலாவிடத்தில் ஆதரவு வைப்பார்கள். நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது தான், துவா செய்ததும் தான். ரமலானுடைய முதல் 10 அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக ரஹமத்தை கேட்பார்கள். 2வது 10 தினங்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவார்கள். கடைசி 10 தினங்களிலே அல்லாஹு தாலாவிடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கோருவார்கள் என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்துடைய 2வது 10 தினங்களுடைய 3வது நாளிலே இருக்கிறோம். இந்த 10 தினங்கள் முடிவதற்கு 7 தினங்கள் இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு என்றால் என்ன? அல்லாஹ் பாவ மன்னிப்பு என்ற வார்த்தையோடு எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கிறார்? முஸ்லீம்களாகிய நாம் இந்த பாவ மன்னிப்பின் பக்கம் எந்த அளவுக்கு தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வார்த்தையிலே நான் நிறைவு செய்வேன். அன்பான சகோதர பெருமக்களே, ரமலானுடைய அசலே பாவ மன்னிப்பு தான். ரமலானை நீங்கள் அடைந்ததனால உங்களுக்கு என்ன ஃபாயிதா, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் நம்ம இப்படி தெளிவாக பதில் சொல்லணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதுதான் என்னுடைய ரமலானுடைய அல்டிமேட் கோல். பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டா எல்லாமே பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா? சொர்க்கம் கிடைக்கணும்னாலும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கணும்னாலும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாலும் பாவங்கள் மன்னிக்கப்படணும், துன்யாவில் கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்றாலும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மறுமையில் கண்ணியம் வேண்டும் என்றாலும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கிறது அசிங்கம் மாதிரி இல்லையா? அசிங்கங்களை வச்சுட்டு கண்ணியத்தை பெற முடியாது. அசிங்கத்தை சுமந்துக்கிட்டு கண்ணியமான இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. செய்தி புரியுதா? மலம் போன்ற அசிங்கத்தை நம்ம சுமந்துக்கிட்டு கண்ணியமான இடத்துக்கு நம்ம போக முடியுமா? கண்ணியமான நபர்களோடு அமர முடியுமா? விரட்டி விடுவார்கள். பாவம் என்பது கிட்டத்தட்ட மிகப்பெரிய அசிங்கம். அந்த அசிங்கத்தோடு நம்ம கண்ணியமாகவும் வாழவும் முடியாது, கண்ணியமான இடங்களுக்கு நுழையவும் முடியாது, கண்ணியமான நபர்களோடு நெருங்கவும் முடியாது. நாம கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய தங்குமிடம் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்றால், முதல் செய்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரமலானுடைய மிகப்பெரிய அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு பாவ மன்னிப்பு. நமக்கு தெரியும், ரமலானில் பிரத்யேகமான 2 அமல் இல்லையா? வருஷம் பூரா தொழுகைக்கு பள்ளி பக்கமே வர மாட்டார், ஆனால் ரமலானில் நோன்பு நோற்பார் இல்லையா?
வருஷம் பூரா பள்ளிக்கே வரமாட்டார். ஆனால் ரமதானில் நோன்பு நோற்பார். என்னென்னா ரமதானில் மட்டும்தான் நோன்பு வைக்க முடியும், ஃபரது. அதே போன்று தான் தராவியும். இஷாவில் கவனம் இருக்காது, தராவியில் கவனம் இருக்கும். இஷா ஃபரது, அதில் பெரிய கவனம் இருக்காது. இஷாவுக்கு பிறகு தராவி சுன்னத்து, அது தொழுவுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தராவிக்கு ரொம்ப கவனம் செலுத்துவார் இல்லையா? என்ன காரணம் சொன்னால் இது ரமதானில் மட்டும்தான் செய்யக்கூடியது. ரமதானில் மட்டும்தான் நோன்பு வைப்போம், ரமதானில் மட்டும்தான் தராவியும் தொழுவோம். நம்ம ரமதான் அல்லாத காலங்களில் தராவி தொழுவது கிடையாது, ரமதான் அல்லாத காலங்களில் ஃபரதான நோன்பு வைக்கிறது கிடையாது. இப்போ இந்த 2 அமல் ரமதான்னா இந்த 2 அமல் தான். ரமதான் சொன்னால் நோன்பு தராவி, நோன்பு இல்லாமல் ரமதான் இல்லை, தராவி இல்லாமல் ரமதான் இல்லை இல்லையா? இந்த நோன்பை பற்றியும் இந்த தராவியை பற்றியும் ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 760வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் சாம ரமலான ஈமான வஹ்திசாபா, யார் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நன்மையை பெற வேண்டும் என்று நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பாரோ அப்படின்னு ஹதீஸ் ஆரம்பிக்குது. இதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ரிசல்ட் சொல்கிறான், பெருமானார் சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு ரிசல்ட் கொடுக்குறான். இதே முஸ்லீம் ஷெரீஃபில் 37வது ஹதீஸ், அங்கே தராவி சம்பந்தமாக பெருமானார் பேசுகிறாங்க. மன் காம ரமலான் ஈமான வஹ்திசாபா, யார் நன்மையை ஆதரவு வைத்தும் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தும் தராவி தொழுவாரோ ரமலான் மாதத்திலே. முதல் ஹதீஸு, ரமலான் மாதத்திலே நம்பிக்கை வைத்து நன்மையை ஆதரவு வைத்து யார் நோன்பு நோற்பாரோ. இரண்டாவது ஹதீஸ், யார் நன்மையை ஆதரவு வைத்து ரமலான் மாதத்திலே தராவி தொழுவாரோ. 2 பேருக்கு ஒரே கூலி தான். பெருமானார் பேசுகிறாங்க, ஃபக்கது குஃபீர லஹு மா தகத்தம, அவருடைய முன் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டுவிடும் இல்லையா? அதனுடைய முன் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரே ஒரு வார்த்தை தான், மன் சாம ரமதான மன் காம ரமதான. சாமன நோன்பு நோற்றார், காமன நின்று தொழுதார். பெருமானார் பேசுகிறாங்க. இந்த காஃபு சாது மட்டுமே மாறும் தர ஹதீஸுடைய எந்த எழுத்துக்களும் கூடவும் செய்ய குறையும் செய்யாது. அருமையான சகோதர பெருமக்களே, ரமதானில் பிரத்யேகமாக செய்யக்கூடிய 2 அமல், நோன்பு மற்றொன்று தராவி, இது 2க்குமே அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி பாவ மன்னிப்பு. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால் பாவ மன்னிப்புக்கு அப்பாற்பட்டு நோன்பு ரமதானும் கிடையாது, பாவ மன்னிப்புக்கு அப்பாற்பட்டு நாமளும் கிடையாது. அல்லாஹு தஆலா இடத்தில் அதிகமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துஆ செய்யணும் இல்லையா? ரமதானுடைய காலங்கள் முழுக்க அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக வழங்குகிறான் தஹஜ்ஜுடைய நேரம். வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தஃபிரூன், அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், சஹர் நேரத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்பார்களோ அவர்கள் தான் சரியான முஃமின்கள் இல்லையா? சரியான முஃமின்கள் என்பவர்கள் யார் என்றால் சஹர் நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சஹரில் சொல்லுவோம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் வியாபாரத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, மக்களுக்கு பிரச்சனை, காசு பணம் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் செய்யும். ஆனால் முக்கியமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது அந்த நேரத்தில் உன் பாவ மன்னிப்பு கேள். அதே போல தான் நோன்பு திறக்கின்ற நேரம். இப்படி எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் வாண்டடாக எதிர்பார்க்கிறான், எப்பா நீ உன் பாவத்தை மன்னின்னு கேளு, போதும் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் மடையும் கிடையாது, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் பாவம் மன்னிக்கணும்னு அப்படிலாம் மன்னிக்க மாட்டா. மேலே சொன்ன 2 அமல் இருக்கு, அங்கே நம்ம நோன்பு நோட்டாலே பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்ம தராவி தொழுதாலே பாவங்கள் மன்னிக்கப்படும். அது அல்லாஹ் வாக்குறுதியாக கொடுத்துட்டான். ஆனால் அது தவிர்த்து பாவங்கள் மன்னிக்கப்படணும், ஆனால் நான் எதையுமே கேட்க மாட்டேன் என்றால் சாத்தியமே கிடையாது. அல்லாஹு தஆலா இடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்புக்கு வர வேண்டும். ரமதான் சார்ந்து இன்னொரு முக்கியமான ஹதீஸ், தபரானி ஷெரீஃபுடைய 2022வது ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பழைய செய்தி தான், ஆனால் இந்த பாவ மன்னிப்போடு அதை சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். வழக்கமாக ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு வழக்கத்துக்கு மாற்றமாக 3 முறை ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாற்றமாக மேலே ஏறும்போது ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை ஒவ்வொரு படியிலையும் நான் கால் வைக்கும்போது ஜிப்ரீல் வந்து விட்டார், 3 துவா செய்யலை பதுவா செய்தார், 3 நபர்களை சாபமிட்டார். ஃபக்குல் ஆமீன், சாபமிட்டது மட்டும் இல்லை, என்னை பார்த்து ஆமீன் வேற சொல்ல சொன்னார் இல்லையா? அவர் சாபமிடுறதுனா கூட சரி, அவர் சாபமிட்டார்னு கடந்து போயிடலாம். அவர் சாபமிட்டுட்டு எனக்கு என்னை பார்த்து நீ ஆமீன் சொல்லுங்கன்றாரு. வேற வழி இல்லாமல் குல்து ஆமீன் ஆமீன் சொன்னேன். என்ன 3 சாபம் நமக்கு அதிகமாக தெரியும். அதில் மிக முக்கியமானது ரமதானோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஜிப்ரீலுடைய வார்த்தை, மன் அதுரக ஷஹர ரமலான், யார் ரமதான் மாதத்தை அடைந்தார். ரமதானுக்கு முன்னாடி வஃபாத் ஆகலை, ரமதான் பிறையை பார்த்தாரு, ரமதான் முழுக்க கடந்துச்சு, ஷவ்வால் பிறையை பார்த்து பெருநாள்லாம் கொண்டாடினா எல்லாம் முடிஞ்சிச்சு, ரமதானை முழுமையாக அடைந்தார். ரமதானுக்கு பிறகு வஃபாத் ஆனார், ஃபமாத்த ஃபலம் யுகுஃபர். ஆனால் இந்த ரமதானில் அவர் பாவ மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அல்லாஹ் அவரை மன்னிக்கவும் இல்லை. எது புரியுதா?
ரமதான் அடைஞ்சாரு, ரமதானுக்கு பிறகு வாழ்ந்து ரமதானுக்கு பிறகு தான் வஃபாத் ஆனாரு. ஆனால் இந்த ரமதான்ல அல்லாஹு தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாஹ் அவரை மன்னிக்கவே இல்லை. பெருமானார் பேச ஜிப்ரீல் சொல்கிறார்கள், ஃபஉத்கில அன்னார, அவர் நரகத்தில் நுழையட்டும், ஃபபஅதுஹு லாஹ, அல்லாஹு தஆலாவை விட்டும் அவர் தூரமாகட்டும். ரெண்டுமே பயங்கரமானது. அல்லாஹை விட்டும் தூரம், அல்லாஹ்விடமிருந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல இருப்போம், தூக்கி எறிஞ்சிடுவாங்க, நரகத்தில் கிடப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். இந்த மாதிரி ஒரு பதுவா செய்து விட்டு பெருமானார் சொல்றாங்க. இதை சொன்னது மட்டுமல்ல, சொல்லிட்டு கடைசியில் ஜிப்ரீல் சொன்னாரு, யா முஹம்மத் குல் ஆமீன், முஹம்மதே ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஃபகுல்து ஆமீன், நான் ஆமீன் என்று சொன்னேன். அருமையான சகோதர மக்களை, நான் திரும்பவும் சொல்கிறேன், ரமதானை அடைஞ்சும் பாவ மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள், மூதேவிகள் யாரும் இல்லை. ரமதானுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் யாராவது வஃபாத் ஆகிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு, ரமதான் வர்றதுக்கு முன்பாகி யாரோ குடும்பத்தில் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க. நம்ம ரமதான் ஆரோக்கியமாக இருக்கிறோம், ரமதான் முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படலை, நம்ம அல்லாஹு தஆலா இடத்துல பாவ மன்னிப்பே கேட்கலன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மை விட இறந்தவர்கள் எவ்வளவு மேலே. ஏன்னா அவருக்கு இந்த சாபம் வராது, ஏன்னா அவர் ரமதானை அடையலை, அவருக்கு அந்த சாபம் வராது. ஆனால் ரமதானை அடைஞ்சு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால், இது பாவ மன்னிப்புன்றது ஏதோ ஒரு விஷயம், யாரோ கேட்கறதுன்றதை விளங்கிக் கொள்ளாத. நாம கேட்கறது, நாம செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட அல்லாஹு தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, ரமதானை அடைந்து பாவ மன்னிப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும். கேட்கலன்னு சொன்னால் நம்மை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. ரமதானுடைய அடிப்படையே பாவ மன்னிப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹு தஆலா இருக்கிறானே பாவ மன்னிப்பின் மீது பைத்தியமாக இருக்கிறான் இல்லையா? சிலருக்கு சில விஷயங்கள் மீது பைத்தியம். நம்ம இந்த சில ஹதீஸ்களை ஆதாரம் வச்சு பார்க்கும்போது அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளோ பைத்தியமாக இருக்கிறான் பாவங்களை மன்னிக்கிறது இல்லை? திர்மிதி ஷரீஃபுடைய 3540வது ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஹதீஸே குதுசி, அல்லாஹ் பேசுகிறான், நம்மளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத துனூபக இனான ஸமா, உன்னுடைய பாவங்கள் வானமறைக்கு மிகைத்திருந்தாலும் சரி, ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பாவம் இல்லை, 5 ரூபா 10 ரூபா பாவம் செய்யல, நீ செய்கிற பாவம் வானத்தை விட பெருசாக இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மஸ்தக்ஃபர்தனி, என்னிடத்தில் நீ பாவ மன்னிப்பு கேட்டால், கஃபர்து லக், உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன், ஃபலா உபாலி, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், உன் பாவம் ரொம்ப பெருசா இருக்கு, வானம் அளவுக்கு பாவம் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறியா? பரவாயில்லை, என்ற கேளு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயான்ட்டு. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், என்னை எவனும் கேட்க முடியாது. என்ன யா அல்லாஹ், அவன் அவ்வளோ பெரிய பாவியா இருக்கிறான், அவனை போய் நீ ஏன் மன்னிச்ச? என்கிட்ட எவனும் கேட்க முடியாது, நீ என்னை மன்னி என்று கேளு, போதும், உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். இல்லையா? பூமியில மண்கள் எவ்வளவு இருக்கிறதோ, மண் துகள்கள், அந்த அளவுக்கு நீ பாவம் செய்திருந்த போதிலும் ஃபலா உபாலி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பின் பக்கம் அந்த ஸ்டாண்டில் இருக்கிறான். இல்லையா? இல்லை, நம்மளை மன்னிக்கிறதுனால அவனுக்கு எந்த ஃபாய்தாவும் இல்லை, அவன் கேட்கிறான் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுண்டு. ஆனால் நம்ம அந்த அசுத்தத்தோடு மேலே போயிட்டோன்னு சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்க போயிட்டோன்னு சொன்னால் நம்ம நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். ஆனால் நாம் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறோம்? முஸ்லீம் ஷெரீஃபில் 2758வது ஹதீஸ், இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இதே ஹதீஸை குதுசி, ஹதீஸ் வேற, ஹதீஸ் குதுசி வேற. ஹதீஸ்ன்றது ரசூலுல்லாஹ் சொல்றது, ஹதீஸை குதுசிங்கிறது அல்லாஹ் சொல்றது. ஹதீஸை குதுசி பிற அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அல்லாஹ் பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த ஹதீஸில், ஹதீஸை குதுசியில் அல்லாஹு தஆலா பேசுகிறான், அதுநப அபுதி தம்பன், என்னுடைய அடியார் பாவம் செய்கிறான், ஃபகால அல்லாஹும்ம குஃபிர்லி, அதற்கு பிறகு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான். ஃபலம் ஃபஅலிம் அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு தம்ப, அதாவது அடியான் பாவம் செய்கிறான், பாவம் செஞ்ச பிறகு அவனுக்கு தோணுது, சரி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், அதனால் நம்ம அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கிறான். நான் அவன் பாவத்தை மன்னிக்கிறேன். திரும்ப பாவம் செய்கிறான், நான் மன்னிப்பேன்ற எண்ணத்தில் என்று திரும்ப பாவ மன்னிப்பு கேட்குறான், நான் பாவம் மன்னிப்பேன். திரும்ப பாவம் செய்கிறான், நான் மன்னிப்பேன்ற எண்ணத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறான், நான் பாவம் மன்னிப்பேன். இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. இல்லையா? அண்ணன் தம்பிட்ட 2 தடவை 3 தடவை கேட்குறேன், 4வது தடவை போனால் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த உதவியாக இருந்தாலும் சரி, மஷூரா கேட்குறது கூட, காசு பணங்களை விடுங்க, ஒரு பிரச்சனைக்கு மஷூரா கேட்டால் கூட 4 தடவை சொல்ல, 5வது தடவை திருந்த மாட்டியா, எத்தனை தடவை சொல்கிறது, போய் தொலை அப்படின்ட்டுருவாங்க.
அல்லாஹ் சொல்றான், நீ எத்தனை தடவை பாவம் பண்ணி பாவங்களை செஞ்சாலும் ஏன்ட்ட இந்த நம்பிக்கையோடு கேட்கணும், ஏன் ரப்பு என்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். இந்த ஹதீஸுடைய ஷரகுல மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் இது என்ன பொழப்பு, என்ன பொழப்பு இது? அவன் பாவம் கேட்குற, பாவம் பண்ணுறான், பிறகு மன்னிப்பு கேட்குறான், நீ மன்னிக்கிற. அவன் திருந்தணும், திருந்த மாட்டேங்கிறான், திரும்ப பாவம் செய்கிறான், மன்னிப்பு கேட்குறான், மன்னிக்கிற. இது என்ன விளையாட்டா இருக்கா? எப்போ பார்த்தாலும் அவன் பாவம் செய்கிறதும் மன்னிப்பு கேட்குறதும், பாவம் செய்கிறதும் மன்னிப்பு கேட்குறது, நீ மன்னிக்கிறதும். இது பாவம் மன்னிப்பு கேட்குறான், மன்னிச்சுட்ட, திருந்தினா பரவாயில்ல, அவன் திருந்தவும் மாட்டேங்கிறான், திரும்பவும் நீ மன்னிக்கிற, திரும்பவும் பாவம் பண்ணுறான், நீ மன்னிக்கிற, திருந்த மாட்டேங்கிறான். இது என்ன இப்படியே போயிட்டு இருக்கு, என்னதான் உன் கதை அப்படி மலக்குமார்கள் கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், அருமையான சொல், அதுதான் அல்லாஹுடைய பெருந்தன்மை. அல்லாஹ் சொல்லுவான், இவன் பாவம் செய்கிறான், அதற்கு பிறகு என்ற பாவ மன்னிப்பு கேட்கும் போது என்ன தவிர வேறு யாராவது அவனை மன்னிப்பாங்கன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கான்னு கேட்குறான். ஆப்ஷனில் எல்லாம் வைக்கல, ஆப்ஷனில் அல்லாட்ட போய் கேட்போம், அல்லாஹ் மன்னிக்கலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம், அவங்க மன்னிக்கலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். இந்த மைண்ட் செட் இல்லை, அல்லாட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் மட்டும்தான் மன்னிக்க முடியும். இந்த எண்ணத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறானான்னு கேட்குறாங்க. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்குறான். செய்தி புரியுதா? அதாவது மலக்குமார்கள் கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஏன் இவனை தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கே, என்னதான் கதைன்னு கேட்கும் போது அல்லாஹ் மலக்குமாருக்கு ரிப்ளை பண்ணுறான், இல்லை இவன் பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் இல்லையா, அப்போ இவனுடைய மனசு என்ன, இவனுடைய எண்ணம், மன ஓட்டம் என்ன இருக்குது, என்ன ஓட்டம்? நம்ம பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான்ற எண்ணத்தில் அவன் இருக்கிறானா? ஆமாம் யா அல்லாஹ் இருக்கிறான், அது ஒன்று போதும், நான் அவனை மன்னிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. நான் மன்னிப்பேன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு இல்லையா, நான் மட்டும்தான் மன்னிப்பேன், என்னை தவிர அவனை யாரையும் மன்னிக்க முடியாதுன்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் எது வரைக்கும் அவனுக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் அவனை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? மலக்குமார்கள், படைக்கிறவன் மன்னிக்கிறான், படைப்பாளிகள் மன்னிப்பு கேட்கிறோம், இதில் மூணாவது மனுஷன் யாரு? யாரும் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. கண்ணியமா, இதுதான் அல்லாஹ்வுடைய கேரக்டர். பாவங்கள் மன்னிக்கிறதுல அவன் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை போன்று. இன்னொரு ஹதீஸ் நமக்கு இதில் என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியல. இந்த ஹதீஸை நம்ம ஆழமாகவும் யோசிக்கவும் முடியாது. நான் ஹதீஸை சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பற்றிய மனநிலை என்னங்கிறத மட்டும்தான் இங்கே புரிஞ்சுக்கணும். தவிர இதனால இந்த ஹதீஸில் எப்படி இருக்குமோ, ஒரு அப்படி இருக்குமோன்னு வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2749 ஹதீஸ். ஹதீஸுடைய வார்த்தையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? பெருமானார் பேசுகிறாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹின் மீது சத்தியமாக, லவ்லம் துதுனிபு, நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து பேசுகிறாங்க, நீங்கள் பாவமே செய்யவில்லை என்றால் லதஹபல்லாஹு பிக்கும், அல்லாஹ் உங்களை போக்கி விடுவான். நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லாஹ் உங்களை நீக்கி தூக்கி போட்டுருவான். வஜா கௌமுன், அதில் வேறொரு சமுதாயம், வேறொரு மக்கள் அல்லாஹ் கொண்டு வர செய்வான். எதுனிபூன, அவர்கள் பாவம் செய்வார்கள். ஒயஸ்தகுஃபிரூன, அல்லாஹு தாலா இடத்துல பாவ மன்னிப்பு கோருவார்கள். ஃபயஃபிரு லஹும், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். செய்தி புரியுதா? நீங்கள் பாவமே செய்யலைன்னு சொன்னால் அல்லாஹ் அப்படியே விட்டுறது இல்லை. என்னடா இவன் பாவமே செய்ய மாட்டேன், இவனை தூக்கி வெளியே போட்டுறது. நீ வா, இன்னைக்கு நீ அன்ஃபிட்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுட்டு இன்னொரு பாவம் செய்கிற கூட்டத்தை வர வச்சு அவனை பாவம் செய்ய வச்சு அவன் மன்னிப்பு கேட்க வச்சு அவனை மன்னிக்கிறதுல ஒரு பைத்தியம். அவனை மன்னிச்சு, அவனுக்கு என்னன்னு சொன்னால் யாரையாவது மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய கேரக்டர்னா யாரையாவது மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவனுடைய கேரக்டர் யாரையா மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் சாயங்காலம் ஏதாவது நேரத்தில் தான் எவரையா மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, அவன் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருப்போம், அவன் பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருப்போம். அருமையான சோதரி பெருமக்களே, ஹதீஸில் பார்க்கிறோம் இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள். சில ஹதீஸ்களில் 100 முறை பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இந்த ஹதீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால், ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்குறாங்க? என்ன பாவம் பண்ணாங்க இல்லையா? நம்மளை மாதிரி வாழ்க்கை இல்லை ரசூலுல்லாஹ். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் வெறும் பொய்களாகவே இருக்கும். எவனை கவுக்கலாம், அவன் இடத்துல நம்ம எப்படி போகலாம், அவன் கஸ்டமரை நம்ம எப்படி பிடிக்கலாம், இதுதான் நம்மளுடைய மைண்ட் செட்டு பூரா. வாயை திறந்து செய்யணுன்றது இல்லை, அதை செயல்படுத்தணுன்றதில்ல, மைண்ட்லேயே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் கனவுல கூட பாவம் செய்ததில்லை. இந்த நபி ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு கோரினார்கள், 100 முறை பாவ மன்னிப்பு கோரினார்கள். இப்போ கேள்வி, ஏன் கேட்டாங்க? என்ன பாவம் பெருமானார் இடத்துல நிகழ்ந்தது? பெருமானாரை பதில் சொல்கிறாங்க. முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2685 ஹதீஸ், லல்லாஹு அஷத்து ஃபர்ஹன், அல்லாஹு தாலா கடுமையாக சந்தோஷம் அடைகிறான். அல்லாஹு தாலா
மிக பயங்கரமாக அஷத்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரையறையில் கொண்டு வர முடியாது. இவ்வளோ சந்தோஷப்பட்டான்ட்டு வரையறையை கொண்டு வர முடியாது. கடையை திறந்து இன்றைக்கி ஒரு 2000 ரூபா வியாபாரமாகும்னு நினச்சி உட்காந்துருப்போம், 2 லட்ச ரூபா வியாபாரம் ஆகுது, எப்படி சந்தோஷம் இருக்கும்? அது கூட ஒரு அளவு தான். இது மாதிரி ஒரு வரையறையிலே கொண்டு வர முடியாது. அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுவான். எப்போ நான் தப்பீர் கொட்டி தொழுவது போதா, அவனுடைய பாதையில் சதக்கா செய்யும் பொழுதா, அவனுக்காக நோன்பு நோக்கும் போதா, பி தௌபத்தி அஹதிக்கும், அல்லாஹுடைய அடியார்களிலே யாராவது அல்லாஹு தாலாவிடத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று துவா செய்தால், நான் அல்லாஹு தாலாவிடத்தில் யா அல்லாஹ் நான் இன்னென்ன தவறுகளை செஞ்சுட்டேன் என்னை மன்னி என்று நான் கேட்டா அல்லாஹ் இவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷத்திற்கு நிகரே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருடைய பொருள் காணாமல் போய் திரும்ப கிடைச்சா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ அதை விட பிரம்மாண்டமாக என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுகிறான். என் ரப்பை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக வேண்டியே நான் ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் பாவ மன்னிப்பு கேட்க தெரியுமா? என் ரப்பை என்னால் சந்தோஷப்படுத்த வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நான் இஸ்திஃபா யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயான்னு கேட்டால் அவன் சந்தோஷப்படுறான். இதை ரசூலுல்லாஹ் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல கேட்குறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ உங்களில் ஒருத்தர் ஒரு வெளியூருக்கு பிரயாணத்துக்கு போகிறாரு, ஒரு ஒட்டகத்தில் போகிறாரு, அவருடைய உணவு அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது, அவருடைய பானங்கள் அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது. பாலைவன பிரயாணம், கடுமையான பிரயாணம், ஒட்டகத்தில் போகிறாரு. சின்னதாக ஒரு நிழல் கிடைக்கிது, தூங்குறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒட்டகம் காணா போயிடுச்சு. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எதில் அன்றாடம் இருப்பாங்களோ அந்த உதாரணத்தை சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஒட்டகம் காணா போயிடுச்சு. இவர் எந்திரிச்சு பரேஷானாகி குழப்பமாகி தேடுறாரு. ஏன்னா பாலைவன பிரயாணன்றது நம்ம ஊர் மாதிரி கிடையாது. பஸ்ஸு போனால் டாக்ஸி பிடிச்சிக்கலாம், ஷேர் ஆட்டோ பிடிச்சிக்கலாம்லாம் கிடையாது. ஒட்டகத்தில் போனால் தான் முடியும், இல்லாட்டி நாக்கு தள்ளிரும். குடிக்கிறதுக்கு தண்ணியும் அவர்கிட்ட இல்லை, சாப்பாடும் இல்லை, எல்லாம் அந்த ஒட்டகத்தில் இருக்குது. தேடி 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 பார்த்து கிடைக்கல. கடைசியில் வெறுப்பாகி படுத்துட்டார், டயர்டாகி. அதுக்கு மேலே அவரை நடக்கவும் இல்லை, தேடவும் இல்லை, படுத்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எந்திரிச்சு பார்க்குறாரு, இவருடைய ஒட்டகம் நிற்கிது. எப்படி காணா போச்சோ அதே மாதிரி நிற்கிது. உணவும் அந்த ஒட்டகத்தில் இருக்குது, தண்ணியும் அந்த ஒட்டகத்தில் இருக்குது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போது இந்த இடத்துல இந்த மனிதர் எவ்வளவு சந்தோஷப்படுவார்? ப்ராக்டிக்கலாக ரசூலை கொண்டு வராங்க. இந்த இடத்துல இந்த மனிதருடைய சந்தோஷத்துடைய மீட்டர் என்ன, அளவு என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இவனுடைய சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இவன் படுகின்ற சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது, அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. பெருமானார் சொன்னாங்க, இப்படி தான்ப்பா ஒரு அடியார் அல்லாஹு தாலா இடத்துல யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துவா செய்தால் இந்த அடியார் சந்தோஷப்படுவதை விட மிக அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணத்தோடு முடிக்கிறாங்க. அல்லாஹை நம்ம சந்தோஷப்படுத்தலாமா? முடியாதா? நம்ம ஏன் சந்தோஷப்படுத்தணும்டா? அல்லாஹ் சந்தோஷப்படுத்தலாமா? ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பாவம் மன்னிப்பு கோருங்க, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாகன்னு கேளுங்க, அல்லாஹ் சந்தோஷப்பட்டுருவான். மனைவியை சந்தோஷப்படுத்தும் நிறைய செலவாகும், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் நிறைய செலவாகும். நாமே சந்தோஷப்படுத்தணும்னு நிறைய நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். ரப்பை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு லாபம், ஆனால் அவன் சந்தோஷப்படுறான். நமக்கு லாபம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்டால் நமக்கு தான் லாபம், ஆனால் நம்முடைய ரப்பு சந்தோஷப்படுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இதுலேயும் ஒரு ஒரு ரகசியம் இருக்குது. இதில் ஒரு ரகசியம் இருக்குது. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால அல்லாஹ் ஏன் சந்தோஷப்படுறான்? எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்குமே கேள்வி கேளுங்க. சரி, ரசூலுல்லாஹ் ஏன் இவ்வளோ பாவ மன்னிப்பு கேட்டாங்க? அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அதனால பாவ மன்னிப்பு கேட்டாங்க. சரி, அல்லாஹ் ஏன் சந்தோஷப்படுறான்? நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால அல்லாஹுக்கு என்ன ப்ராஃபிட், என்ன லாபம்? நம்ம பாவ மன்னிப்பு கேட்க நம்ம சொர்க்கத்துக்கு போக நமக்கு லாபம் இருக்குது. நம்முடைய ரசூல் சந்தோஷப்படுறாங்க, உம்மத்து சொர்க்கத்துக்கு போது ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க, ஒரு லாபம் இருக்குது. அல்லாஹ் ஏன் சந்தோஷப்படுறான்? அல்லாஹ்வுக்கு என்ன ப்ராஃபிட்? அல்லாஹ்வுடைய ப்ராஃபிட்டு அஹமது ஷெரீஃபுடைய 11237வது ஹதீஸ் பெருமானார் பேசுகிறாங்க. 2 பேர் பேசியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பராத்துடைய நாட்களில் இந்த செய்திகளை பேசியிருக்கிறேன். இது ஒரு கான்வர்சேஷன், 2 பேர் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன். ஒன்று நம்முடைய ரப்பு, இன்னொன்று நம்முடைய பகிரங்கமான எதிரி. நம்முடைய எப்போவுமே நம்ம கூடவே வச்சு சுற்றுறோம் இல்லையா? வீட்டில், தொழுகையில், வியாபாரத்தில், எங்கே போனாலும் கூடவே போவோம். நம்முடைய உற்ற நண்பன், அல்லாஹ் பாதுகாக்கணும். பகிரங்கமான எதிரி ஷைத்தான். அல்லாவும் ஷைத்தானும் பேசிக்கிறாங்க. இந்த செய்தியை அஹமது ஷெரீஃபுடைய 11237வது ஹதீஸில் பெருமானார் பேசுகிறாங்க. ஷைத்தான் அல்லாட்ட கேட்குறான், இன்ன ஷைத்தான் கால், ஷைத்தான் பேசுகிறான், வ இஸ்ஸத்திக யா ரப், என்னுடைய ரச்சஹா. அவனுக்கு தெரியும் அல்லாஹ் தான் ரப்புன்ட்டு, அது அவன் சந்தேகமே இல்லை. அவனுக்கு பிரச்சனையே அல்லாஹ் மேலே அவனுக்கும் அல்லாவுக்கும் எந்த வாக்கியா தகராறும் இல்லை. அவனுக்கும் நமக்கும் தான் வாக்கியா தகராறு.
அல்லாஹ் வந்து ஒரு காலம் வந்து மனிதனுக்கு சஜிதா செய்யின்னு சொல்லாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமான்னு தெரியல. தேவையில்லாமல் கூப்பிட்டு அவனை போய் மனுஷனுக்கு சஜிதா செய்யின்னு சொல்லி அவனுக்கு நமக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஹைர், இவன் இந்த இடத்துல அல்லாஹ்விட்ட கேட்குறான், வ இஸ்ஸத்திக யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அபுரஹு உகுவி அபுதக மாதாம அர்வாஹுஹும் ஃபி அஜ்சாதிஹிம். அவன் சொன்ன வார்த்தையை பாருங்க. யா அல்லாஹ், ஓ மீது சத்தியமிட்டு சொல்றேன். நான் சும்மா சொல்றேன்னு கிடையாது, சும்மா மிரட்டுறதுக்காண்டி இல்லை. நம்மளுடைய மனைவி மிரட்டுற மாதிரி வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு போயிருவேன், நீ வயிற்று ஈர்த்துணி வச்சு தூங்கினாதான் தெரியும் மிரட்டுறான். அது மாதிரி நான் மிரட்டல. ஷைத்தான் பேசுறான், ஓ மீது கண்ணியமிட்டு சொல்கிறேன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் உன்னுடைய அடியார்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். எந்த மனுஷனுக்காண்டி நீ என்ன சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினையோ அவனை நான் வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். எதுவரையும் தெரியுமா? மாதாமத் அர்வாஹுஹும் ஃபி அஜ்சாதிஹிம், அவனுடைய உடலில் உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்ற காலம் வரைக்கும். அவனுடைய உடலில் எது வரைக்கும் உயிர் இருக்குதோ, சிம்பிளா அவன் சாகிற வரைக்கும் அவனை வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வேலிடிலாம் கிடையாது, இறக்கம்லாம் கிடையாது ஷைத்தானுக்கு. ஒருத்தர் 60 வருஷம் ஆடுறாரு, 40 வருஷம் வழிகெடுத்துட்டான், இல்லை 50 வருஷம் வழிகெடுத்துட்டான், சரி கடைசி 10 வருஷம் தொலைகிறான், ஏதோ நல்லது செஞ்சுட்டு அல்லாவுக்கு பிரியமாயிட்டு போகிறான் அப்படின்னு இறக்கப்படுறவன்லாங்கிறத கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நம்முடைய மவுத்து வரைக்கும், நம்முடைய ரூஹு தொண்டக்குழியை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பக்கத்திலே நிற்கிறான். ஏதாவது ஒரு வழியில் நம்ம வழிகெடுக்க மாட்டோமான்ட்டு, இல்லையா? இப்போ ஷைத்தான் சொல்கிறான், யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களை அவன் உயிரோடு இருக்கின்ற காலம் வரைக்கும் நான் வழிகெடுத்துக்கொண்டே இருப்பேன். எப்போ நம்மளை வழிகெடுக்க முடியாதுன்னு சொன்னால், எப்போ நம்ம மவுத்தாயிரும் அதுக்கப்புறம் அவன் நம்மள்ட்ட பலகீனமாயிடுறான். மவுத்து வரைக்கும் தான் அவன் நம்ம மீது ஆதிக்கம் செய்ய முடியும். எப்போ நம்ம மவுத்தாகிறோமா அதுக்கப்புறம் அவன் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஷைத்தான் சொல்லும் போது இப்போ அல்லாவுக்கு ரோஷம் இருக்குமா இல்லையா? அல்லாவுடைய பிள்ளையை பாருங்க. ஃபகால ரப், அல்லாஹ் சொன்னா, ஒ இஸ்ஸதி ஒ ஜலாலி, அவன் ஏற்கனவே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியம்னு சொல்லிட்டானா? அல்லாஹ் அங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுமா இல்லையா? அல்லாஹ் 2 வார்த்தையை சொல்கிறான். என் கண்ணியத்தின் மீது நீ சத்தியம் பண்ணலப்பா, நானும் என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன். என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக, ஒ ஜலாலின்னு சொன்னால் என்னுடைய கம்பீரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான், லா அஸாலு அஃபிரு லஹும் மஸ்தக்ஃபரூனி. நீ என்ன சொன்ன? என்னுடைய அடியார்களை வழிகெடுத்துக்கொண்டே இருப்பேன்னு சொல்லல. நான் சொல்கிறேன், உன்னுடைய டைரியில் குறித்து வச்சுக்கோ. அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியான், எந்த அடியானை நீ வழிகெடுப்பியோ அந்த அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கின்ற காலம் வரைக்கும் நான் அவனை மன்னித்து கொண்டே இருப்பேன். உன்னால் அவனை பாவம் செய்ய வைக்க முடியுமா? பரவாயில்ல பண்ணு, ஆனால் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்பான், நான் அவனை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ என்ன பண்ண முடியும் உன்னால? அவனை பாவம் செய்ய வைக்க உன்னால் முடியும். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்காம, அவனை மன்னிப்பு கேட்கும் போது அவனை மன்னிக்க கூடாதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? நான் அவனை மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன்றான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த இடத்துல அல்லாஹுடைய வாக்கு நிறைவேற வேண்டும் என்றால், இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், ஷைத்தானுக்கும் அல்லாஹ்விற்கும் நடைபெற்ற இந்த சவாலில் அல்லாஹ் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம செய்கின்ற ஒரு உபகாரம், அல்லாஹு தஆலா அடுத்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த ஃபாயிதாவும் கிடையாது. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கறதுனால எந்த ஃபாயிதாவும் கிடையாது. நாளைக்கு நம்முடைய பையன் ஒரு நன்மையை வச்சுட்டு, அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இந்த ஒரு நன்மையை வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு கேட்க போகிறது கிடையாது, இல்லையா? நம்முடைய அம்மா என் மகன் அவ்வளோ கஷ்டப்பட்டான் நமக்காக வேண்டி, சரி போட்டோம், நம்ம வச்ச நோன்பை, நம்ம ஓதுன திலாவத் குர்ஆன் ஆயத்தை இவன்கிட்ட கொடுப்போம், நீ சொர்க்கத்துக்கு போப்பான்னு சொல்ல போகிறது கிடையாது. எல்லாம் நம்மள்ட்ட பிடுங்க தான் இருப்பாங்க, இல்லையா? அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் கடுமையாக பேசுகிறான். அந்த நாளில் தகப்பன் மகனை பார்த்து விடுவான், மகன் தகப்பனை பார்த்து விடுவான், கணவன் மனைவியை பார்த்து விடுவாங்க, மனைவி கணவனை பார்த்து விடுவாங்க, நம்மள்ட்ட ஏதாவது நன்மையை கேட்டுருவாங்களோன்ட்டு. எல்லாம் அன்னைக்கு யா நஃப்சி என்னுடைய நிலை என்ன, எவன் எக்கேடு கட்டா பரவாயில்ல, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் நினைப்போம். ஓப்பனாக சொல்லிட்டா, என் பையன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன். எங்கள் அத்தா எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் சொர்க்கத்துக்கு போகணும் என் பையன் நினைப்பான். இதுதான் நாளை மறுமையுடைய நிலை. சூரத்து மாரிஜில் அல்லாஹ் தெளிவாக பேசுகிறான். அந்த நாளில் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும் என்றால், அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற முடியும் என்றால், அதற்கு ஒரே வழி, அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். குறிப்பாக இந்த மாதம் பாவ மன்னிப்புக்குன்னே பிரத்யேகமான மாதம். நான் பயானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், ரமதானை அடைந்தார், பாவ மன்னிப்பு கேட்கல, அல்லாஹு தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு பெறல, இவன் சாபத்திற்குரியவன். யார் சாபம்ன்றா? ஜிப்ரீல், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர். ஆமீன் சொல்றது யாரு? நபிமார்களுக்கு தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க துவா செய்கிற மாதிரி இந்த துவாவை நம்ம கடந்து போக முடியாது. மலக்குமார்கள் வஹியை கொண்டு வர ஜிப்ரீல் பதுவா செய்கிறார், அந்த வஹியை பெறுகின்ற ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்கிறார் என்றால் அந்த துவா எவ்வளவு பயங்கரமானது என்பதை விளங்கணும். அதனால் முடிவு செய்து கொள்ளுங்க, ரமதான் என்னை கடியும் போது என்கிட்ட எந்த அசிங்கமும் இருக்காது. நான் இந்த 11 மாதங்களை என்னிடத்தில் என்னென்ன அசிங்கங்கள் என்னிடத்தில் இருந்ததோ
எல்லா அசிங்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கழுவப்பட்டு பரிசுத்தமான நிலையில் பெருநாள் தொழுவேன். பெருநாள் தொழுவோம் இல்லையா? பெருநாள் பார்த்துட்டு பெருநாள் 9 மணிக்கா 10 மணிக்கா நான் அடைவு செய்ய பெருநாள் தொழுகும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த 11 மாதங்கள் என்னென்ன இடத்துல என்னென்ன அசிங்கங்கள் பாவங்கள் இருந்ததோ எல்லா பாவங்கள்லையும் மன்னிப்பு கோரி அல்லாஹு தாலாவால் மன்னிக்கப்பட்டவனாக இன்ஷா அல்லாஹ் நான் ரமதானை விட்டு வெளியேறுவேன் என்ற முயற்சி செய்யுங்க, நியத் வைங்க. அல்லாஹு தாலா இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்க. எந்த நேரங்களிலெல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானார் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்களோ அந்த நேரங்களிலெல்லாம் அல்லாஹு தாலா இடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கோருங்கள். அவனால் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி நல்ல புரிவானாக.